ஓம் சாந்தி. 31/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உயிருள்ள வரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் சொல்றாரு. படிக்கணும், முரளி படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றாரு, கற்பிக்க வேண்டும். குஷி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு தான் ஆகும்ன்றாரு. உங்களுக்கு எப்படி குஷி வரும்னா முரளி படிக்கிறதுனால தான் குஷி வரும். பதவிக்கான ஆதாரமும் முரளி தான்றாரு, படிப்பு தான்றாரு. அதனால தான் தாதிகள்லாம் கடைசி வரைக்கும் அன்னைக்கு இறக்குறாங்கன்னா அன்னைக்கு கடைசி வரைக்கும் நான் முரளி படிச்சுட்டு தான் சரீரமே விடுறாங்க. அதனால சாகிற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணுன்றார் பாபா. கேள்வி: சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும்? பதில்: சகிப்புத்தன்மையின் குணம் வேணும்ன்றாரு. இப்ப சேவை செய்யறோம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா செய்றோம். அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் சகிச்சுக்கணும். அந்த சகிப்புத்தன்மையின் குணம் வேணுன்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராகி தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு சேவை செய்யுங்கள்ன்றாரு. நீங்கள்லாம் ஒரு டீமா சேர்ந்து சேவை செய்யுங்க. சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள். மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் கூட வெளிவருன்றார். போக போக விழிப்படைவாங்கன்றாரு. அது அந்த கும்பகர்ணன் தூங்கிட்டு இருந்தா எழுப்புனாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனுஷங்களை எழுப்பத்துக்காக அநேக ஏற்பாடுகள் கூட வெளிவருன்றாரு. யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள் சொல்றாரு. பாடல்: நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டும் என்ற பாடலோடுது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிந்தனை செய்து கொண்டு மதுபனுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. யாரிடம் வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. குழந்தைகள் சொல்றாங்க, பாப்தாதாவிடம் வரோன்ட்டு. இது புதிய விஷயமாகும். யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல, பாப்தாதான்ட்டு சொல்ல மாட்டாங்க. பாப்தாதாவிடம் படிக்க செல்கிறோம். அதுவும் பாப்தாதா இருவரும் இங்க சேர்ந்திருக்கிறாங்க. பிரம்மா பாபா தாதா சகோதரர் பிரம்மா பாபா, பாபா சிவபாபா, 2 பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதிசயமாகும் அல்லவான்றாரு. நீங்கள் வண்டர்ஃபுல், அதிசயமான தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள் சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை அறியாம தான் இருந்தீங்க ஆரம்பத்துல. நம்மளும் பிகே ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு மட்டும் எல்லாம் தெரியுமான்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பாபா சொல்றாங்க, நம்ம கூட குழந்தைகளாகிய நீங்கள் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை அறியாம தான் இருந்தீங்கன்னு சொல்றாரு. முதல்ல நமக்கும் எதுவுமே தெரியாம தான் இருந்தது. யார் படைப்பவர், இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, அது எப்படிலாம் இந்த உலகம் இப்போ வருது, சத்தியுகம் திரேதாயுகம் யுகங்கள்லாம் எப்படி வருதுன்னு தெரியாம இருந்தோம். இப்போது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பை நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. வரிசை கிரமமாக நம்மளும் முயற்சி செய்யறோம். எல்லாருமே அமிர்த வேலையை இருந்திருக்கிறோம், முரளி படிக்கிறோம். அது அப்படியே கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தாதான் நமக்கு எல்லாமே தெளிவா இருக்கும். அப்படி டெய்லியுமே முரளி படிச்சுட்டே இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் புரிய வரும். இப்ப வரிசைக்கிரமா ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி செய்யறாங்கன்றாரு. அதன்படி பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், பாபாவுடைய படைப்பையும் புரிஞ்சுக்கிட்டோன்றாரு. எந்த அளவு அறிந்து உள்ளீர்களோ மற்றும் எந்த அளவு யாருக்காவது புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு குஷி மற்றும் வருங்கால பதவி கிடைக்கும்ன்றாரு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குஷி ஏறிட்டே போகுன்றாரு. வருங்கால பதவியும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அடிப்படை விஷயமே இப்போது நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை அறிந்துள்ளோம்ன்றது தான் சொல்றாரு. முக்கியமான விஷயமே நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த பூலோகம் எப்படி தோன்றுச்சு, அதோட முதல் இடைக்கடை, அவரோட படைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றாரு. பிராமணிகளாகிய நாம் மட்டுமே தான் இதை அறிந்துள்ளோம்ன்றாரு. பிகேஸ் மட்டும்தான் தெரியும், வெளி உலகத்துல யாருக்கும் தெரியாது. உயிருள்ளவரையும் நாம் பிகே ஆவோம் மற்றும் சிவபாபாவோட முழு உலகத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று தனக்குத்தானே நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணிக்கோங்க, நான் சாகிற வரைக்கும் பிகேவா தான் இருப்பேன், அப்புறம் பாபாட்ட முழு உலக ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோன்றத உங்களுக்கு நீங்க நிச்சயம் பண்ணிக்கோங்கன்றாரு. முழுமையாக படிக்கிறார்களோ அல்லது குறைவாக படிக்கிறார்களோ அந்த விஷயம் தனின்றாரு. இப்ப நீங்க முழுசா படிக்கிறீங்களோ இல்ல குறைவா படிக்கிறீங்களோ அது வேற. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, பாபாவை அறிஞ்சிட்டீங்க இல்லையா. 33 கோடி பேரு பாபாவை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சரியா படிக்கிறாங்க படிக்கல அது வேற விஷயம்ன்றாரு பாபா. பிறகும் அறிந்துதானே இருக்கிறீர்கள் இல்லையான்றாரு. பாபாவை தெரிஞ்சிட்டோம் இல்லையா, அதெல்லாம் படிக்கிறது படிக்காது அது வேற விஷயம். இருந்தாலும் பாபாவை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் வந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையான்றாரு. நாம் அவருக்கு குழந்தைகள் ஆவோம் சொல்றாரு. பிறகு படிப்பது அல்லது படிக்காமல் இருப்பது என்ற கேள்வி எழுகிறது. அதுக்கப்புறம் படிக்கிறாங்க இல்ல படிக்காம விட்டுறாங்க. தி கேஸ் சிலர் முரளி நல்லா படிக்கிறாங்க, சிலர் முரளியை கண்டுக்கிறது இல்ல.
அது வேற விஷயம். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, படிக்கிறத வச்சுதான் உங்களுக்கு பதவியே கிடைக்கும்ட்டாரு. அதற்கேற்பதான் பதவி கிடைக்கும்ன்றாரு. இப்போ நம்ம டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க டாக்டர் ஆகுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம நல்லா படிக்கிறவங்க தேவதைகள்ல நல்ல பதவி அடையிறாங்கன்றாரு. மடியில் வந்ததுமே நம் ராஜ்யத்திற்கு உரிமையாளர் ஆகிவிடுவோம் என்ற நிச்சயமும் ஆகும் அல்லவான்றாரு. இப்போ பாபா பாபா மடியில வந்துட்டோம், பாபா மீட்டுக்கு வந்துட்டோம், பாபா தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இல்லையா என்றார் பாபா. ராஜ்யத்திற்கு உரிமையாளர் ஆயிடுவோன்றார். பிறகு படிப்பில் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. ஒரு சிலரும் நல்ல முறையில் கற்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள். சிலர் நல்ல முறையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு வேற எதுவும் தோன்றவே தோன்றாது. அவங்களுக்கு முரளி படிக்கணும், அதுலதான் இருப்பாங்க, படிப்பாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க. கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும், அவ்வளவேதான் சொல்றாரு. இது கடைசி வரையும் நடக்கும். ஸ்டூடெண்ட் லைஃப் இது. மாணவ வாழ்க்கையில் ஒன்றும் கடைசி வரை படிப்பு இருப்பதில்லை, குறிப்பிட்ட கால அளவு தான் இருக்குன்றாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் வரைக்கும் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. குறிப்பிட்ட கால அளவு தான் அவங்க படிப்பாங்க. ஆனால் நீங்களோ உயிருள்ள வரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எத்தனை பேருக்கு படைப்பவரான தந்தையின் அறிமுகம் கொடுக்குறோம் என்று நம்மையே இப்போ கேட்க வேண்டும். இப்போ நம்மளை நம்மே கேட்டுக்கணும், நான் எத்தனை பேருக்கு பாபாவோட அறிமுகம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்க சொல்றாரு. மனிதர்களோ மனிதர்கள் தான் இல்லையா? பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் இருப்பதில்லை. சரீரத்தில் வித்தியாசமே இல்லை, எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா? தலை, காலு, கை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இது உள்ளுக்குள் புத்தியில் படிப்பு ஒழித்து கொண்டே இருக்கும்ன்றாரு. யார் எந்த அளவு படிக்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு குஷியும் இருக்கும்ன்றாரு. இந்த முரளி எந்த அளவு நம்ம படிக்கிறோம், எந்த அளவுக்கு ஞானத்தை ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவு நமக்குள்ளார குஷியும் இருக்குன்றார். நாம் புது உலகிற்கு அதிபதி ஆவோம் என்பது உள்ளுக்குள் உணர்வு கூட இருக்குன்றாரு. அவங்களுக்கே தோணும், முரளி படிக்க படிக்க தான் அந்த நஷா வருது இல்லையா? அந்த முரளி எடுத்து ஓரமா வச்சா நமக்கு மறந்துடும், அவர் என்ன சொன்னாருன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனா அவன் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ படிக்க படிக்க தான் அந்த குஷி உள்ளுக்குள்ளார வரும்ன்றாரு. இப்போது நாம் சொர்க்க வாசலுக்கு செல்கிறோம். நமக்குள் எவ்வளவு வித்தியாசம் வந்துள்ளது என்று தங்களது உள்ளத்தை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருங்கள் சொல்றாரு. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? கலியுகத்துல ஒரே பிரச்சனை, சண்டை, சச்சரவு, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பாபாட்ட வந்த பிறகு நம்ம சொர்க்கவாசல்கிட்ட வந்துட்டோம், செல்கிறோன்ற போது எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லி உங்க உள்ளத்தையே போய் கேளுங்கன்றார். தந்தை நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். கடவுளே வந்துட்டாரு, நம்மளெல்லாம் அவருடையவராக ஆக்கிட்டாரு. எப்படி இருந்த நாம் எப்படி ஆகிறோம் பாருங்க. எல்லாமே படிப்பை பொறுத்ததாகன்றாரு. சொல்லுவாங்க, படிச்சாலே நடை உடை பாவனை எல்லாம் மாறிடுது. இந்த பையன் நல்லா படிச்சவனே டாக்டர் ஆயிட்டான்னா அதுல இருந்து அவன் நடை உடை பாவனை மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இங்க நம்ம எல்லாமே மாறுதல், எல்லாமே நம்ம மாற்றம், எல்லாமே எப்படி இருந்த நாம எப்படி ஆகிறோம்னா எல்லாமே படிப்பை பொறுத்துதான்றாரு. படிப்பினால் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க, அதுவோ எல்லாமே குறுகிய கால ஒரு கணத்திற்கான பதவி ஆகுன்றாரு. அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு, இப்ப டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, அந்த ஒரு பிறவிக்கு தான். அந்த பிறவி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிறவி அவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். அதுல எதுவுமே இல்லைன்றாரு. எதற்குமே உதவாதது போலதான் அந்த படிப்பு. லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க என்ன தேவதை அளவுக்கு அழகாவா இருக்கிறாங்க? டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, அந்த அளவுக்கு லட்சணங்கள்லாம் இல்லைன்றாரு. இப்போது இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்தவரா நீங்க ஆகுறீங்க. முழு கவனம், அட்டென்ஷன் படிப்பின் மீது இப்ப வைக்கணும். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடுகிறதுன்றாரு. லக் இருக்கிறவங்க தான் இப்ப முரளி படிக்கிறாங்கன்றார். மற்றவர்களையும் கல்விக்காக பல்வேறு வகைகளில் உற்சாகம் செய்வித்துக் கொண்டேதான் இருக்கிறார் பாபா. பாபா எல்லாரையுமே முயற்சி செய்ய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர்களுக்கு கற்பித்து வைகுண்டத்திற்கு அதிபதி ஆக்கிவிட வேண்டும் என்று மனம் விரும்புகிறதாம் பாபாவுக்கு. பிரம்மா பாபாவா இருக்கும்னு நினைக்கிறேன். மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக எவ்வளவு தலையெழுத்து கொண்டே இருக்கிறாரு. மேலும் அடித்து கொண்டே இருப்பார்கள். இந்த கண்காட்சி ஆகியவையோ ஒன்றுமே இல்லைன்றாரு. அதாவது இப்ப நமக்கு நமக்கு வேலையே என்னன்னா மனுஷங்களை எழுப்பணும். அதுக்கு எவ்வளவு தலையில அடிச்சு கொண்டு இருக்கிறாரு பாபா. மேலும் போக போக நம்மளும் தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. ஏன்னா எழுந்திருக்க மாட்டாங்க, கும்பகர்ணம் மாதிரி தூங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்படியாவது சொல்லி புரிய வச்சு எல்லாரையும் எழுப்பணும். இந்த கண்காட்சி ஆகியவை கூட ஒன்றுமே இல்லைன்றாரு. இன்னும் போக போக புரிய வைப்பதற்காக வேறு ஏற்பாடுகள் கூட வெளிவரும்ன்றாரு. நிறைய வரும், நிறைய டெக்னிக்லாம் வரும்ன்றார். இப்போது தந்தை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறாரு. இப்ப நம்மளை தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு.
எனவே தந்தையின் அறிவுரை அட்வைஸ் மீது அட்டென்ஷன் கவனம் வைக்கணுன்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராக இப்போ ஆகவும் வேண்டும். தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து குழு அமைத்து சொற்பொழிவு புரோகிராம் நிகழ்ச்சிகள் வைக்க வேண்டும். ஒரு அல்ஃபு தந்தை பற்றி நீங்கள் 2 மணி நேரம் சொற்பொழிவு கூட நிகழ்த்தலான்றாரு. இப்போ நம்ம பாபா பத்தியே, அதாவது தந்தை காட்ஃபாதர் அவரை பத்தியே 2 மணி நேரம் பேசலான்றாரு. ஒரு அல்ஃபு தந்தை பற்றி கூட நான் மிகவும் நன்றாக புரிய வைக்க முடியுன்றாரு. இப்போ உலகத்துக்கே நீங்க வந்து கடவுளை பத்தி நல்லா புரிய வைக்க முடியும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். பகவான் அவர் யாரு? ஒரு அல்ஃபு தந்தையை நினைவு செய்வதால் குஷி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் கவனம் குறைவாக இருக்குது. இப்ப பாபா பார்த்த வரைக்கும் அவங்க முரளிலாம் படிச்சிடுறாங்க. ஆனா பாபா நினைக்கிறதுல கவனம் அட்டென்ஷன் வந்து கம்மியா இருக்குன்றாரு. அல்ஃப் தந்தையை நினைவு செய்வதே இல்லை என்றால் அவசிய நஷ்டம் ஏற்படுகிறதுன்றாரு. எல்லாமே நினைவு பொறுத்ததாகுன்றாரு. பதவியிலிருந்து படிப்புல இருந்து சேவையில இருந்து எல்லாமே பாபா நினைவு பொறுத்ததான்றாரு. நினைவு செய்வதால் ஒரேடியாக ஹெவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார்கள்ன்றாரு. நினைவை மறப்பதனாலேயே விழுந்து விடுகிறார்கள்ன்றாரு. அதை ஏறினால் வைகுண்டம், விழுந்தால் அதல பாதாளன்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி பாபா நினைக்க 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 நம்ம சொர்க்கத்துக்கே போயிடுறாங்கன்றாரு. மறக்கிறதுனால தான் இங்க விழுந்துடுறாங்க. இந்த விஷயங்களை வேற யாருமே புரிந்து கொள்ள முடியாது. சிவபாபாவையோ அறியாமலே இருக்கிறாங்க நிறைய பேர். ஒருவர் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும் சரி, நினைவு செய்தாலும் சரி, இப்ப கிருஷ்ணரை பூஜை செய்யறாங்க, கிருஷ்ணரை நினைவு செய்யறாங்க, ஆனாலும் கடவுள் யாருன்னு புரியாமலே இருக்கிறாங்க. பிறகும் புரியாமல் உள்ளார்கள்ன்றாரு. உங்களுக்கு தந்தையிடமிருந்து மிகப்பெரிய சொத்தே இப்ப கிடைக்கிறது. இப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவரு மூலமா நமக்கு பெரிய சொத்து கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருடைய தரிசனம் ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறார்கள்ன்றாரு. நல்லது தரிசனம் ஆகியது, பிறகு என்னன்னு கேக்குறாரு. நன்மையோ எதுவும் ஆகவில்லை. இப்ப கோயிலுக்கு போறாங்க, கியூல நிக்கிறாங்க கிருஷ்ணரை பாக்குறதுக்கு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நெருக்குறாங்க போட்டு, மூச்சே நின்றுடும் பொழுது. ஆனாலும் சரி பார்த்துட்டாங்க கிருஷ்ணரை. அதனால என்னன்னு சொல்லி கேட்குறாரு. நன்மையோ எதுவும் ஆகவில்லை இல்லையா, அதனால முக்தி கிடைக்க போதா, ஜீவன் முக்தி கிடைக்க போதா? உலகம் பாருங்கள் எந்த விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறதுன்ட்டு. நீங்கள் கரும்பு ரசத்தை பருகிட்டு கொண்டிருப்பது போல இருக்கிறீங்க. நம்ம வந்து இப்போ வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிறோன்றாரு. ஞானம் வந்து கிடைக்குது இல்லையா, கடவுளே கிடைச்சிட்டாரு, ஞானம் கிடைக்குது. கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்க. மற்றவங்க எல்லாரும் பக்தி மார்க்கத்துல கரும்பு சக்கையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஒண்ணுமே இல்லை, கரும்பு சக்கையை கோயில் கோயிலா போயிட்டு என்ன பாக்குறாங்க, எதுவுமே இல்லை, அடையல அவங்க அப்படின்றாரு. சக்கையை தான் உறிஞ்சபடியே கீழே இறங்கி கொண்டே செல்கிறார்கள்ன்றார். அது வந்து கீழே இறங்குற மார்க்கம் பக்தி. ஞானம்தான் மேலே ஏறுகிற மார்க்கம்ன்றாரு. இப்போது நீங்கள் கரும்பு சாறை குடித்து வயிறு நிரம்ப அரைக்கல்பத்திற்கு சுகத்தை அடையிறீங்கன்றாரு. இப்ப நமக்கு பாபா கரும்பு சாரையே கொடுக்குறாரு, அதாவது சாரத்தையே சொல்றாரு. இந்த உலக நாடக சக்கரத்தினுடைய சாரத்தையே சொல்லி நம்ம வயிறை நிரம்ப வைக்கிறாரு. இப்ப 2500 வருஷம் சுகத்தை அடையிறீங்கன்றாரு இந்த ஞானத்தின் மூலமா. இந்த ஞானம் யார் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, 2500 வருஷம் ஜாலியா இருப்பாங்க. இப்போது தந்தை எவ்வளவு அன்புடன் முயற்சி செய்ய வைக்கிறார் நம்மள. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் அட்டென்ஷன் கவனமே கொடுக்கறதில்ல நிறைய பேரு. சுயம் தாங்களும் கவனம் கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்க விடுவதில்லைன்றாரு. சிலர் வந்து தானும் மாற மாட்டாங்க, மற்றவங்களுக்காவது முரளியை பத்தி சொல்லலாம், அதுவும் சொல்ல விட மாட்டாங்க, கொடுக்க விடுவதில்லைன்றாரு. சுயம் தாங்களும் அமிர்தம் பருகுவதில்லை, தானும் முரளி படிக்கிறதில்ல, மற்றவங்க கூட இருக்கிறவங்களையாவது படிக்க சொல்லலாம்ல, அதுவும் படிக்க விட மாட்டாங்க, அமிர்தம் பருக விடுவதும் இல்லைன்றாரு. ஏன்னா இவங்க ஒருத்தவங்க மாறினா அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி ரிலேஷன்ஸ்னு அப்படியே கூட்டுட்டு போகலாம்ல. இவங்களும் மாற மாட்டாங்க, மற்றவங்களையும் கூட்டுட்டு சொல்ல மாட்டாங்க ஞானத்தை, மற்றவங்களையும் கூட்டுட்டு வர மாட்டாங்க, அப்படி இருக்கிறாங்கன்றாரு. நிறைய பேருடைய நடவடிக்கைகள் பிகேஸ் இவ்வாறு தான் உள்ளனன்னு சொல்றாரு. ஒருவேளை முழுமையாக படிப்பதில்லை, கருணையுள்ள உடையவர் ஆவதில்லை தான், ஒருவருக்கும் நன்மை செய்வதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்ன்றாரு. கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்பது கூட இனி முன்னால் போக போக ரிசல்ட் முடிவுகள் பற்றி தெரிய வந்து விடுன்றாரு. இப்ப நம்ம படிக்கல, இப்ப நம்ம அசால்ட்டா இருக்கிறோம். பாபா சொல்றாரு, இந்த முரளியில சொல்றாரு, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறோம். படிக்கல அசால்ட்டா இருக்கணும்னா போக போக ரிசல்ட் வரும். விநாசம் வரும்போது ரிசல்ட் முடிவுகள் தெரிய வந்துடும். அப்பதான் அப்ப புரிஞ்சுக்குவாங்களாம். அப்ப இப்ப தப்பு பண்றாங்களாம், அப்ப வந்து நினைப்பாங்களாம், உண்மையில் பாபா நமக்கு எவ்வளவு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தார், நம்ம தான் வந்து செய்யல, பாபா முரளியில சொல்லிட்டு தான் இருந்தாரு, நம்ம தான் செய்யாம விட்டுட்டோன்ட்டு அப்ப ஃபீல் பண்ணுவாங்க. இங்கு அமர்ந்துள்ளீர்கள், நாம் எல்லையில்லாத தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும்ன்றாரு. அவர் மேலிருந்து வந்து, இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா சாதாரண இடம் கிடையாது, இது ஒன்றும் கோயில் குளம்லாம் கிடையாது.
இங்க கடவுளே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. எல்லில்லாத தந்தையிடம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோன்றது புத்தியில இருக்கணும். அவர் மேலிருந்து வந்து நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக முந்தைய கல்பத்தை போலவே தான் நமக்கு கற்பிக்கிறார். அவர் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்காரு. ஒன்னும் பக்கத்து வீட்டுல இருந்து வரல. பாபா பாபா வந்து ஆசிரியர். ஏதோ பக்கத்து தெருவுல இருந்து பக்கத்து டவுன்ல இருந்து எல்லாம் வந்து பாடம் எடுக்கல. அவர் பரந்தாமத்துல இருந்து வராரு. வந்து இந்த சரீரம் பிரம்மா பாபாவோட சரீரத்தை எடுத்து முந்தைய கல்பத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்தாரோ அதே மாதிரியே எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போது மீண்டும் நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளோம். அவருடன் கூடவே நாம் செல்ல வேண்டியுள்ளதுன்றாரு. அவர் கூட தான் நம்ம போகணும். எல்லாருமே விட்டு விட்டு போவதில்லைன்றாரு. யாரையும் விட மாட்டான்றாரு. எல்லாரையும் கூடவே கூட்டிட்டு தான் போவார். தந்தை நம்மை கூடவே அழைத்து செல்வார். இந்த பழைய உலகம் அழிந்து போயிடும் சொல்றாரு. இந்த விஷயங்கள் வேற யாருக்குமே தெரியாது. முழு உலகத்துல யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இனி போக போக தெரிந்து கொண்டு விடுவார்கள்ன்றாரு. ஆனா இப்ப தெரியாதவங்க இன்னும் போக போக இப்பயே தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்ப குளோபல் வார்மிங் வந்து பனி கட்டி பனி விழுந்து ஃபுல்லா அந்த வில்லேஜே அழிஞ்சு போகுது. நிறைய இடம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. போக போக தெரிஞ்சுக்குவாங்கன்றாரு. உண்மையில் பழைய உலகம் முடிய போகிறதுன்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. எதுவுமே கிடைக்க போவதில்லைன்றாரு. இந்த விஷயங்கள் வேற யாருக்குமே தெரியாது. டூ லேட், மிகவுமே தாமதம் கூட ஆகிறோம். இப்பெல்லாம் நம்ம பிகே ஆகிறோம். ஏதோ கொஞ்சம் மார்ஜின் இருக்குன்னாரு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னாருல. ஒரு டைம் வரும், அப்போ முயற்சி பண்ண கூட நம்மளால முடியாது. அது டூ லேட்டு. அந்த டூ லேட்டுல வந்து நம்ம வந்து பிகே ஆனோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளால புருஷார்த்தமே பண்ண முடியாது. இப்பயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா கடைசியில ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால ரொம்ப தாமதம் ஆகிறோன்றார். கணக்கு வழக்கை முடித்து விட்டு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். இப்போ வந்து ஏன் எல்லாம் டக்கு டக்குன்னு இறக்குறாங்கன்னா, இறந்து போய் வேற வேற இடத்துல பிறந்து அவங்கவுங்க கணக்கு வழக்கு எங்கெங்கெல்லாம் கணக்கு வழக்கு வச்சுட்டு வந்தாங்களோ அங்கே முடிக்கிறதுக்காக போறாங்க. அதனாலதான் ஹோல்சேல் மரணம் டக்கு டக்குன்னு எல்லாரும் இறக்குறாங்க. ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, வேற இடத்துல போயிட்டு அவங்க கணக்கு வழக்கம் முடிக்கணும் இல்லையா. அதனால இன்னும் குறைஞ்ச நாள்ல அந்த கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்காக எல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. முடிச்சுட்டு எல்லாரும் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும்ன்றார். இது ஒரு டிராமா. இதுவும் சென்சிபிள் அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது இவங்க இறக்குறாங்கன்னா இவங்க போய் எங்கேயாவது கணக்கு வழக்கம் முடிக்க போறாங்கன்றத அறிவுள்ள குழந்தைகள் அறிந்திருப்பார்கள்ன்றார். யார் சேவையில் ஆஜராக இருக்கிறார்களோ அவர்களே குழந்தைகள் ஆவார்கள்ன்றாரு. தாய் தந்தையரை பின்பற்றுகிறார்கள். பிரம்மா பாபாவை பின்பற்றுறாங்கன்றாரு. எப்படி தந்தை ஆன்மீக சேவை செய்கிறாரோ அவ்வாறே நீங்களும் செய்ய வேண்டும். பிரம்மா பாபா எப்படி செய்யறாரோ அது மாதிரி நம்மளும் செய்யணும். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஈடுபாடு அமைந்திருக்குன்றாரு. அவங்களுக்கு சிலருக்கு தானாவே அந்த ஈடுபாடு வந்துடும். அவர்களுக்கு பாபா வந்து மகிமை செய்கிறாரு. அவர்கள் போல ஆக வேண்டும் சொல்றாரு. எல்லோருக்குமே டீச்சர் ஆசிரியர் கிடைக்கிறாங்க. இங்கும் எல்லோரும் வருகிறார்கள். இங்கோ பெரிய டீச்சர் அமர்ந்துள்ளார். தந்தையின் நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி திருந்துவார்கள்ன்றாரு. ஞானமும் மிகவும் சுலபமாகும். ஞானம் ஈஸி தான். ஆனா பாபாவை நினைக்கணும். பாபாவே நினைக்கலன்னா எப்படி திருந்த முடியும்ன்றாரு. 84 பிறவிகளின் சக்கரம் எவ்வளவு எளிதானது, ஈஸியானது தானே. ஆனால் எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்ள வேண்டியுள்ளதுன்றாரு. பாபா தலையில அடிச்சுக்கிறார் நமக்காக. தந்தை எவ்வளவு சுலபமாக விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் 84 சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் படகு கரையேறிடும். அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் ஆஸ்தியை நினைங்கிறார். அல்லாஹ் நினைங்க. 84 பிறவி நான் கடந்து வந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க, நீங்க உங்க எல்லா பாவமும் அழிஞ்சிரும், உங்க வாழ்க்கை படகு கரையேறிடும்ன்றாரு. இந்த செய்தியை அனைவருக்கும் அளிக்க வேண்டும். இதை மட்டும் சொல்லுங்க. பாபா நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. நான் எந்த அளவுக்கு செய்தியை வழங்கும் தூதராகி உள்ளேன் என்று தங்களது மனதையே கேளுங்கள்ன்றாரு. நான் எத்தனை பேருக்கு ஞானம் சொன்னேன். எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா, கீழ் வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க சொன்னா, வில்லேஜா போய் சொல்லுங்கன்றாரு. நம்ம எத்தனை பேருக்கு நம்ம செய்தி சொன்னோன்றத நம்ம மனசே கேட்க சொல்றாரு. எந்த அளவுக்கு அநேகரை எழுப்புவீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரிசு கிடைக்கும்ன்றாரு. எவ்வளோ பேர் உலகத்துல கஷ்டத்துல இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் துக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் போயிட்டு பாபா இருக்கிறாருன்னு சொன்னீங்கனாலே போதும். ஆனா நினைவு பண்றாங்க, ஆனா சரியான நினைவு பண்ணல. ஏதோ ஜோதின்னு நினைக்கிறாங்க, பரஞ்சோதின்னு நினைக்கிறாங்க. உண்மையா அவருடைய உருவம் என்ன, அவர் இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் டெய்லி இந்த ஞானம் படிச்சா எவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்குது சொல்லி எவ்வளவு பேரை எழுப்பலாம். அதனால எவ்வளவு பேரை எழுப்புறீங்களோ அந்த அளவுக்கு பரிசு கிடைக்கும்ன்றாரு. ஒருவேளை நான் எழுப்புவதில்லை என்றால் அவசியம் எங்கோ உறங்கி இருக்கிறேன்ட்டு தெரிஞ்சுக்கங்கன்றாரு.
நம்ம யாருக்கும் சொல்லலைன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம்ன்றார். பிறகு எனக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியே கிடைக்காது. மாலையில் உங்களுடைய முழு நாளின் கணக்கை எடுத்து பாருங்கள் என்று பாபா தினமும் கூறுகிறார். இப்போ தினமும் சாயங்காலம் உட்காந்து சார்ட் பாருங்க, சார்ட் எழுதுங்க. நான் எவ்வளோ நேரம் சேவை பண்ணேன், பாபாவை எவ்வளோ நேரம் நினச்சேன், எவ்வளோ நேரம் சேவை பண்ணேன், அமிர்த வேலை எவ்வளோ நேரம் யோகா பண்ணேன், சுயதர்சன சகரம் எத்தனை தடவை சுத்தினேன், அப்புறம் நான் வந்து யாருக்காவது துக்கம் கொடுத்தனா அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்றார். சேவையில் கூட இருக்க வேண்டும். அடிப்படை விஷயமே தந்தையின் அறிமுகத்தை அளிப்பது தான். முக்கியமான விஷயம் பாபா யாருன்றதை எல்லாருக்கும் சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் வேற எதுவுமே அவர் சொல்லலை. நீங்கள் வந்து அப்பான்றத புரிய வைங்க, கடவுள் வந்து அப்பான்றத புரிய வைங்க, அவ்வளோதான். அவர் வேற மற்ற ஞானம்லாம் கூட எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லன்றார். நாடி பார்த்து தான் சொல்ல சொல்றாரு. தந்தை தான் பாரதத்தை சொர்க்கமாக அமைத்திருந்தார். இப்போது நரகமாக உள்ளது பாரதம், மீண்டும் சொர்க்கமாக ஆகுன்றாரு. சக்கரமும் சுற்ற வேண்டிதான் இருக்குது இல்லையா? தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக இப்ப ஆகணும். கண்டிப்பா இப்ப இதே மாதிரி நீடிக்காது இந்த உலகம், தூய்மையா ஆகணுன்றாரு. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகாரங்கள் நீங்கி கொண்டே போகும். நம்ம மாறினாதான் உலகம் மாறும். பாபா நினைச்சாலே நம்ம மாறிடுவோன்றாரு. நம்மளுடைய 5 விகாரம் போயிடும்ன்றாரு. சத்தியுகத்தில் மிகவும் குறைவாக தான் மனிதர்கள் இருப்பார்கள், தேவதைகள் இருப்பாங்க. பிறகு ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு விருத்தி ஆகிறது. சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருப்பாங்க. பிறகு மெல்ல மெல்ல விருத்தி அடைவார்கள். யார் முதலில் தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகிறாங்க. அதாவது முதல்ல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடந்தது, அவங்க தான் வந்து 9 லட்சம் பேர் டோட்டலா தேவதைகள் இருந்தாங்க இல்லையா? அவங்க தான் கீழே இறங்கி இறங்கி வந்து துவாபர யுகத்துல இருந்து தூய்மையற்றவர்களா ஆகிறாங்கன்றாரு. சத்தியுகத்தில் தேவதைகளுடைய தூய்மையான இல்லறமாக இருந்தது. அவர்களே தான் பிறகு தூய்மையற்ற அப்பவித்திர இல்லறத்தார்களாக ஆகிவிட்டுள்ளார்கள்ன்றாரு. இதெல்லாம் தான் யாரும் நம்ப மாட்டாங்க. இது கடவுளே வந்து சொல்றாரு. யார் தூய்மையா இருந்தாங்களோ அவங்க தான் தூய்மையற்றவரா ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. நாடகப்படி இந்த சக்கரம் சுற்றவே வேண்டியுள்ளதுன்றாரு. ஆனா பாபா சொல்றாரு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் சொன்னாராம், அந்த சர்ப்பம் தீண்டின பழத்தை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது தெரியாம அதை சாப்பிட்டு தான் அவங்க இறங்கிட்டாங்கன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, இங்க லட்சுமி நாராயணன் தான் அவங்க ஆதாம் ஏவாள்னு சொல்றது. அவங்க தான் இந்த இறங்கி வந்துட்டாங்க. இது நாடகப்படி இந்த சக்கரம் சுற்ற வேண்டிய இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போது மீண்டும் நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக ஆகி கொண்டிருக்கிறீங்க. தந்தை தான் வந்து உங்களை தூய்மையாக பார்க்கிறாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு சொல்றாரு, பாவங்கள்லாம் போயிரும்ட்டு சொல்றாரு. அவரை நினைக்க சொல்றாரு. ஆனால் இந்த தேக அபிமானத்தினால நம்ம அவரை நினைக்கவே மாட்டோம். அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. நீங்கள் அரை கல்பம் தூய்மையாக இருந்தீங்க, நம்ம 2500 வருஷம் தூய்மையா இருந்தோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பதிதமாக இப்ப ஆகிட்டீங்கன்றார். இதுவும் நீங்கள் இப்போதுதான் புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் கூட முற்றிலுமே பரதநாட்டிய பெண்ணி ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகியிருந்தோம் இல்லையா முன்னாடி? இப்போது எவ்வளவு ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஞானம்ன்றது கல்வி செல்வம்னு சொல்லுவாங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்ட்டு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். இந்த செவி செல்வம் இருக்கு இல்லையா, காது வழியா கேட்குற செல்வம், அந்த ஞான செல்வம் இருக்கு இல்லையா, இதை வந்து எல்லா செல்வத்தை விட தலைன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் போய் நமக்கு வந்து புத்தியில ஸ்டோர் ஆகி இதுதான் நமக்கு 84 பிறவிக்கு படி அளக்குறாரு. இதுதான் மாளிகையா மாறுது, இதுதான் நமக்கு ட்ரெஸ்ஸா மாறுது, எல்லாமே இதுதான், இந்த ஞானம் தான் அங்க போய் மாறுது. இதை நம்ம புத்தியை வச்சு பொழைச்சிக்கிறோம். இப்போது எவ்வளவு ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு பைசாவுக்கும் புரோஜனம் இல்லாதவங்களா தான் இருந்தோம் இல்லையா முன்னாடி. நம்மள எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க, தூய்மை வேற இழந்துட்டோம், நம்ம ஒரு பைசாவுக்கும் புரோஜனம் இல்லாம இருந்தோம். இப்போ எவ்வளவு ஞானம் கிடைத்துள்ளது. அதன் மூலமாக எப்படி இருந்த நாம் எப்படி ஆகிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனுஷனா இருந்த நாம தேவதை ஆகிறோம். மற்றபடி இப்போது இருக்கும் இத்தனை தர்மங்களும் அழிந்து விட போகிறதுன்றார். இப்ப இவ்வளவு தர்மம் இருக்குது, எல்லாமே போயிடும். மிருகங்கள் இறப்பது போல எல்லாரும் இறந்துருவாங்க. எப்படி பனி விழும்போது எத்தனை மிருகங்கள் பட்சிகள் ஆகியவை இறந்து விடுகின்றன. இப்ப கூட ஒரு காலையில நியூஸ் வந்தது, பனி மழை வந்து அது விழுந்து அந்த வில்லேஜே அழிஞ்சு போச்சுன்ட்டு. அப்ப அங்க இருக்கிற மிருகம் பட்சி எல்லாம் செத்து போயிருக்கும் இல்லையா, அது மாதிரி மனுஷங்களும் செத்துருவாங்கன்றாரு. இயற்கை சேதங்கள் கூட வரும்ன்றாரு. இப்ப எல்லாமே அழிந்து போயிடும்ட்டு யார் சொல்றது? மகா காளீஸ்வர் சொல்றாரு, சிவனே சொல்றாரு. சத்தியம் சிவம் சுந்தரம் இவர்கள் எல்லோரும் இறந்து விட்டது போலவே தான்றாரு. நீங்க எல்லாம் மறந்துடுங்கன்றாரு. அவ்வளவுதான், இந்த உலகம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்காங்க, சொர்க்கம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்காங்கன்றாரு. இந்த கண்களால் பார்க்கும் எதுவும் மீண்டும் இருக்காதுன்றாரு. புது உலகத்தில் முற்றிலுமே குறைவாக தான் இருப்பாங்க. இந்த ஞானம்
உங்களுடைய புத்தியில் இருக்கிறதுன்றாரு. ஞான கடலான தந்தை உங்களுக்கு ஞானத்தின் ஆஸ்தியை அழித்து கொண்டிருக்கிறாரு. முழு உலகத்தில் குப்பையே குப்பையாக தான் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் கூட குப்பையில் அழுக்காக ஆகியிருந்தோம். பாபா தான் வந்து குப்பையிலிருந்து வெளியேற்றி இப்போது எவ்வளவு அழகாக ஆக்கி கொண்டிருக்கிறார்ன்ட்டு சொல்றார் பாபா. பிரம்மா பாபா சொல்றார், நாம் இந்த சரீரத்தை விடுவோம், ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப நான் பாபாவை நினைச்சு நினைச்சு இந்த உடலை திட்டாதீங்க. ஏதோ இந்த உடல்ல தான் நமக்கு வந்து கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. இந்த உடல் கூட இப்ப ஒத்துழைக்கலாம்னா நம்ம எப்படி இந்த ஞானத்தை படிக்க முடியும்? ஏதோ அது ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குதுல்ல இந்த உடல். அதனால இந்த சரீரத்திலேயே நம்ம முயற்சி பண்ணி தூய்மையாயிடுவோம். பாபாவை நினைச்சு நினைச்சு தூய்மையாயிடும். அதுதான் புருஷார்த்தம். தூய்மையாயிட்டோம்னா அப்புறம் இந்த உடல் வந்து விட்டுடும். ஆத்மா வந்து இந்த உடலை விட்டுட்டு பறந்துரும். ஆத்மா தூய்மையாயிடும்ன்றாரு. தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கல்வியை கற்பிக்கிறார். பாபா எல்லாருக்கும் ஒரே பாடம், 4 பக்கம் முறையில தான் எல்லாருக்கும் எடுக்கிறார். ஆனால் அநேகருடைய புத்தி முற்றிலுமே ஜடமாக உள்ளதுன்றார். சிலருக்கு புரிய மாட்டுது, சிலருக்கு இந்த எல்லா விஷயம்லாம் புரிய மாட்டுது. எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். அந்த மாதிரி ஜடமா இருக்கிறாங்கன்றாரு. ஏன்னா தம பிரதான புத்தினா எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு இந்த உலகாய விஷயங்கள தான் புத்தி போகும். இந்த பாபா சொல்ற ஞானம் ஏறாது. இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளதுன்றாரு. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் நான் கூட என்னதான் செய்ய முடியும்ட்டு தந்தை சொல்றாரு. அவங்களுக்கு லக்கு இல்ல, எதுவுமே புரியலன்னா லக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நான் என்ன பண்றதுன்றாரு. அவங்களுக்கு என்ன பண்றது, அவங்கள வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நானும் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறேன்றார் பாபா. ஆனா பாபா என்னவோ பாரபட்சம் எல்லாம் பாக்குறது இல்ல. இவங்களுக்கு வந்து இவங்கதான் ராஜா ஆகணும், அவங்க வந்து பிரஜை ஆகணும், அவங்க வேலைக்காரி ஆகணும், அப்படிலாம் பாபா வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லை. எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல வரணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. எல்லாரும் ராஜா ராணியா லட்சுமி நாராயண் ஆகணும்னு தான் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிற விதம் தான் வேற மாதிரி இருக்குது. படிப்பவர்கள் வரிசை கிரமமாக தான் உள்ளார்கள்ன்றாரு. இருந்தாலும் இந்த இந்த படிக்கிறோம் இல்லையா, இந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோன்றாரு. எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்றார். ஒரு சிலர் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கிறாங்க. சிலர் முரளியை கரெக்டா பாபா என்ன முறையில சொல்ல வராரோ அந்த முறையில புரிஞ்சுக்கிட்டு சரியா மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போல ஆக்குகிறார்கள். இவங்களும் மாறுறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து மாத்துறாங்க, வைரம் போல ஆக்குறாங்க அவங்க வாழ்க்கையும். ஒரு சிலர் அவ்வாறு ஆக்குவதே இல்லை. ஒரு சிலர் படிக்கிறதும் இல்லை, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி ஆக்குறதும் இல்லைன்றாரு. தலைக்கீழான அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது. நிறைய பேருக்கு அகங்காரம் இருக்குன்றார். தலைக்கீழான ஈகோனா தேக அகங்காரம் எவ்வளவு இருக்குது. அதாவது அவங்க மட்டும் படிச்சுக்குவாங்க, அவங்க மட்டும் புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தின் கர்வம் எவ்வளவு இருக்கிறது இல்லையா. சயின்டிஸ்டுக்கு சயின்ஸோட கர்வம் இருக்கும். வெகு தூரமாக சென்று ஆகாயத்தையும் கடலையும் பார்க்க விரும்புறாங்க. இந்த நிலாவுக்கு போயிட்டு வராங்க, ராக்கெட்ல போயிட்டு ஆகாயம் கடல்லாம் பார்க்கறதுக்கு விரும்புறாங்க. இதில் எந்த ஒரு நன்மையுமே இல்லை என்று தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு, தூரமா போய் ஆகாயத்தையும் கடலையும் பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஒரு நன்மையும் இல்லைன்றாரு. மீனாக விஞ்ஞானத்தின் கர்வம் கொண்டவர்கள் தங்கள் மூளையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாரு. அவங்களுக்கு அவங்களோட படிப்பு மேல ஈகோ. எனக்கு தெரியுமா, எனக்கு சயின்ஸ் நல்லா தெரியும், நான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுடைய கர்வம். அதனால அவங்க மூளையை கெடுத்துக்கிறாங்கன்றாரு. மிக அதிக சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இருக்கிறதுலே அதிக சம்பளம் சயின்டிஸ்டுக்கு தான். எல்லாவற்றையும் வீணடித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த காசை கூட வச்சு என்ன பிரயோஜனமா ஏதாவது செய்யறாங்களா, அதையும் வேஸ்ட் பண்றாங்கன்றாரு. அப்படின்ட்டு தங்க துவாரகை ஏதோ கீழிருந்து மேலே எழும்பி வரும் என்பதல்லன்றாரு. இப்ப வந்து சொர்க்கம் வரும்னா, சொர்க்கத்துனா கீழே இருந்த தங்க துவாரவை வந்து போயிடுச்சு பூமிக்குள்ள கடலுக்குள்ளார, அது வந்து மேல வரும், அதுதான் சொர்க்கமாகும். அப்படிலாம் கிடையாதுன்றாரு. இதுவோ நாடகத்தின் சக்கரம் ஆகும். எல்லாமே புதுசு புதுசாதான் கட்டுவாங்கன்றாரு. இப்ப கொரோனா வைரஸ் வருது இல்ல, இதனா ஏற்கனவே வந்த நோயேவா வரும், புதுசா வருது. அது மாதிரிதான் நாடகத்துல என்ன நடந்ததோ அதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குன்றாரு. அது சுற்றி கொண்டே இருக்கிறது. பிறகு நாம் நம்முடைய நேரம் வரும்போது போய் நமது அரண்மனைகள் ஆகியவற்றை புது உலகில் அமைப்போன்றாரு. இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம்ல, சாரி நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம், மற்றவங்களாம் கலியுகத்துல இருக்கிறாங்க. இந்த கலி முடிஞ்சு சொர்க்கம் கண்டிப்பா வரும். சொர்க்கம் வந்த பிறகு நம்ம போய் நம்மளுடைய அரண்மனையை கட்டுவோன்றாரு. என்ன இப்படியே தான் மீண்டும் வீடுகளை கட்டுவார்களா என்று ஒரு சிலர் ஆச்சரியப்படுறாங்கன்றாரு. கண்டிப்பாக நீங்கள் இதே போல மீண்டும் தங்க மாளிகை கட்டுவீர்கள் என்று தந்தை காண்பிக்கிறார். காட்சியை காட்டுறாரு பாபா.
வந்தவங்களுக்குலாம் ஆரம்பத்துல காட்சி காமிச்சாரு, இந்த மாதிரிலாம் நீங்க வீடு கட்டுவீங்கன்ட்டு. அங்கோ நிறைய தங்கம் இருக்கும்னு சொல்றாரு பாபா. இப்போது கூட ஒரு சில இடங்களில் தங்க மலைகள் நிறைய உள்ளன. இப்ப இந்த கலியுகத்திலேயே அங்கங்க தங்க மலைகள்லாம் இருக்குது. ஆனா அந்த தங்கத்தை எடுக்க தெரியல அவங்களுக்கு. ஆனால் தங்கத்தை அவங்களுக்கு எடுக்க முடியவில்லைன்றாரு. புது உலகத்துல தங்கத்தினுடைய சுரங்கங்கள் ஏராளமாக இருந்தன, அவை அழிந்து போய்விட்டனன்னு சொல்றாரு. இப்போது வைரத்தின் விலை கூட பாருங்க எவ்வளவு ஆகிடுச்சு. இன்றைக்கு இவ்வளவு இல்லை, நாளைக்கு கற்கள் போல அந்த வைரம் ஆயிடும்ன்றாரு. ஏன்னா வைரத்தினுடைய மதிப்பே குறைஞ்சிரும். சொர்க்கம் வரும்போது தங்க மாளிகை வைர வைடூரியங்கள் பதிச்சு இருக்கும். அப்ப வைரத்தினுடைய விலை மதிப்பு குறைஞ்சிரும்ன்றாரு. இங்கதான் நீங்க ஒரு வைரத்தோட விலை பாருங்க எவ்வளோ இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ விலை விக்குது இல்ல வைரம் தங்கம்லாம். நாளைக்கே பாருங்க சொர்க்கத்துல தங்க விலை வைரம் விலை எல்லாம் கம்மி ஆயிடும். அதாவது கல்லு மாதிரி ஆயிடும்ன்றாரு. இங்க எப்படி கல் இருக்குதோ அந்த மாதிரி கல்லு மாதிரி அங்க தங்கம் வைரம்லாம் ஆயிடும், மதிப்பே இல்லாம ஆயிடும்ன்றாரு. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அதிசயமான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்கலல்ல. என்னது தங்கம் வந்து ரோட்ல கொட்டி கிடக்குமா அப்படின்ட்டு நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். வைரம்லாம் கீழே கிடக்குமா, அதை வச்சுதான் நம்ம வந்து வீடே கட்டுவோமா, மாளிகைலாம். என்னது இப்படியா அப்படின்ட்டு அதிசயமான விஷயங்களை பாபா சொல்றாரு. மேலும் சாட்சாத்காரம் கூட சேவிக்கிறார். சில குழந்தைகளுக்கு காட்சியே கிடைக்குது. பாபா காட்சியை காட்டுறாரு. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் எப்போது இதுதான் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் நமது வீட்டை விட்டு விட்டு 5000 வருஷங்கள் ஆகிவிட்டன. நம்மளும் திருவிழால காணப்போன குழந்தை மாதிரி 5000 வருஷமா அப்பாவை பிரிஞ்சு வந்திருக்கிறோம். இங்க நடிக்க வந்தோம். திரும்ப நம்ம பாபா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 5000 வருஷம் கழிச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருக்காரு. குழந்தைகளே அப்ப விட்டுட்டு போனீங்க, இன்னும் என்னதான் பண்றீங்க இங்கே அப்படின்ட்டு கேக்குறாரு நம்மள. வீட்டை விட்டு வந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீட்டிற்கு தான் முக்தி தாமம் என்று சொல்றாங்க. ஆனா இந்த பக்தி மார்க்கத்துல முக்தி முக்தின்னு தலையில அடிச்சுக்கிறாங்கன்றாரு பாபா. நம்ம நம்ம வீடுதான் முக்தி தாமம், நம்ம வீட்டுக்கு போனாலே முக்தின்னு அவங்களுக்கு தெரியல, தலையில அடிச்சுக்கிறாங்கன்றாரு. நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஆனால் தந்தை தவிர வேற யாரும் முக்தி அளிக்க முடியாது. ஆனா முக்தி இந்த உடம்புல இருந்து முக்தி அடைஞ்சு ஆத்மா பறந்து பாபா கூட தான் போகும். பாபா தவிர வேற யாராலும் முக்தி அளிக்க முடியாது, கூட அழைத்து செல்லவும் முடியாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. எந்த ஒரு மனுஷனும் மனுஷனுக்கு முக்தி கொடுக்க முடியாது, கூடவே எல்லாம் கூட்டு போக முடியாது. இப்ப யாராவது சாகுறாங்க, கூடவே கூட்டுட்டு போறாங்க, கூடயே யாராவது அப்படியே 2 பேர் கணவன் மனைவி ஒன்னா செத்தா கூட 2 பேரும் எங்கெங்க போய் பிறகுறாங்கன்னு கூட தெரியாது இல்லையா. அதெல்லாம் முக்தி எல்லாம் யாருக்கும் கிடைக்கல, யாரும் பறந்தாம போகல. கடவுளை தவிர யாராலையும் முக்தி கொடுக்க முடியாது, கூடையும் அழைத்து செல்லவும் முடியாதுன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் புதிய உலகம் இருக்குதுன்றாரு. இப்ப நமக்கு புத்தி ஃபுல்லா சொர்க்கம் தான். ஏன்னா பாபா தான் சொல்லிட்டாருல, சொர்க்கத்தையே நினைங்கன்ட்டு. இந்த சக்கரம் சுற்ற வேண்டி உள்ளது என்பதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் வேறு எந்த விஷயங்களையும் போக வேண்டியதே இல்லைன்றாரு. நீங்க வந்து பாபா நினைங்க, வேற எதையும் நினைக்காதீங்க. பாபா நினைங்க, சொர்க்கத்தை நினைங்க, தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவே. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்பதை அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள்ன்றாரு. பாபாவை நினைச்சா பாவம் வந்து அழிஞ்சிரும்ன்றத எல்லாருக்கும் சொல்லுங்க. தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார் அல்லவா. நீங்கள் எனக்கு சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறீங்க. எதுக்கு உலகம் ஃபுல்லா சிவ ஜெயந்தி? பாரதத்துலதான் சிவன் வராரு, பாரதத்துலதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா அவர் தான் சொர்க்கத்துக்கே அதிபதியா ஆக்கியிருந்தார். எவ்வளவு வருஷங்கள் ஆகியது? 5000 வருடங்களின் விஷயமாகுன்றார். நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகியிருந்தீங்க, பின் 84 சக்கரம் சுற்றி வந்திருக்கிறீங்க. நீங்க சொர்க்கவாசியா இருந்தீங்க, மறுபிறவி எடுத்து 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 84 பிறவி எடுத்து இங்க வந்திருக்கிறீங்க. இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஒரு டிராமா, சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஒரு டிராமா மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த சிஷி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறேன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் நினைவுக்கு வந்துருச்சுன்றாரு பாபா. டெய்லி கோமா பேஷண்ட்டுக்கு நினைவு படுத்துற மாதிரி படுத்திட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்களே, நீங்கெல்லாம் ஆத்மா, அந்த உடம்புல நீங்க இத்தனை பிறவி சக்கரம் சுத்தி வந்திருக்கிறீங்க. நீங்க தான் சொர்க்கத்துல தேவதையா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்க. இப்ப சுத்தி இங்க வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு நான் திரும்ப பாடம் எடுக்க வந்திருக்கிறேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறாரு. நாம எல்லோரையும் விட உயர்ந்த பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆவோன்றாரு. இப்ப உலகத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் விட நம்ம தான் ஹையஸ்ட்ன்றாரு. நீங்க தான் ஹீரோ பார்ட் நடிப்பவர்கள். ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறீங்க. அதுவும் யாருன்னா பாரதவாசிகள்.
ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. ஹீரோ பாட்டு முழு கல்பமும் நீங்க தான் நடிக்கிறீங்கன்றாரு. 84 பிறவி எடுக்கிறவங்க முழு கல்பமும் நடிக்கிறாங்க. உயர்ந்த பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆகும். ஒரு சினிமால ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் யார் வருவாங்க? ஹீரோ ஹீரோயின் தானே வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்ட் நடிக்கிறவங்க. நமது பாகம் பாபாவுடன் கூட உள்ளதுன்றாரு. நம்ம தான் பாபா கூடயே நடிக்கிறோம். இப்போ சங்கமேகத்துல கடவுளோடயே பேசுறோம், கடவுளோடயே சம்பந்தம் வைக்கிறோம். கடவுள் நம்ம கிட்ட தான் பேசுறாரு. கடவுளோட பாட்டு நம்ம தான் நடிக்கிறோம்னு சொல்றாரு. நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி பாபாவின் நினைவிலிருந்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறோம். இப்ப நான் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து பாபாவை நினைச்சு நம்ம கூடவே நிறைய பேரையும் நம்மள மாதிரியே ஆக்குறோம்னு சொல்றாரு. யார் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அவர்களே ஆகிவிடுவார்கள்ன்றாரு. போன கல்பத்துல என்ன முயற்சியோ அதே தான் இந்த கல்பத்திலையும் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி எல்லாரும் அதே மாதிரி ஆயிடுவாங்கன்றாரு. எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்றாரு. சாட்சியாகி பார்த்து கொண்டே இருப்பார் பாபா. மேலும் புருஷார்த்தம் கூட சேவித்து கொண்டே தான் இருப்பார் பாபா. பாபா தான் செய்ய வைக்கிறாரு. இங்க வந்து நம்ம கருவிதான், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம மூலமா அவர் செய்ய வைக்கிறாரு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பாபா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களை அவ்வளோ வேலை செய்ய வைப்பாரு. எல்லாத்தையும் அவரே முடிச்சிருவாரு. இப்ப அவர் தான் எல்லாரையும் செய்ய வச்சுட்டு இருக்கிறாரு. புருஷார்த்தம் எப்போதும் ஊக்கத்துடன் இருப்பதற்காக தினமும் தனிமையில் அமர்ந்து தனக்கு தானே உரையாடுங்கள் சொல்றாரு. இப்ப அடிக்கடி நம்ம முயற்சி பண்ணும்போது மாயா வந்து நம்மளை கீழே தள்ளி விடுது இல்லையா? அப்பப்ப ஊக்கம் உற்சாகம் குறையுது. அதனால பாபா சொல்றாரு, ஊக்கத்தோட இருக்கணும்னா தனிமையில உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான் நம்ம இந்த உலகத்துல இருப்போம். இந்த அசாந்தியான உலகத்துல, அமைதியற்ற உலகத்துல இன்னும் கொஞ்ச காலம்தான் இருப்போம். பிறகும் நமக்கு அந்த அசாந்தியின் பெயரே இருக்காது. நம்ம ஜாலியா போயிரும் அப்படின்னு பேசுங்க. மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் என்று யாரும் வாயால் சொல்ல முடியாதுன்றாரு. அமைதிக்காக தான் செல்கிறார்கள். ஆனால் அமைதியின் கடலோ ஒரு தந்தையே தான் ஆவார். எல்லாரும் அமைதி அமைதின்னு தான் கேக்குறாங்க. ஆனா அமைதி கடல் ஒருத்தர் தான். வேற யாரிடமும் இந்த பொருள் கிடையாது. இந்த அமைதி எங்க கிடைக்கும்? எந்த கடையிலும் கிடைக்காதுன்றார் பாபா. அமைதி எந்த கடையிலும் கிடைக்காது. யார்கிட்ட இருக்குன்னா அமைதி கடல் பாபாட்ட தான் இருக்குது. அப்படியும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வது இது ஞானமாகும் சொல்றாரு. அது சாந்திக்காக, அது சுகத்திற்காக. சுகம் ஏற்படுவது செல்வத்தினால். பணம் இல்லை என்றால் மனிதன் பயனில்லாதவன் ஆவான் சொல்றாரு. பாபா சொல்றாரு, பணத்திற்காக மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்யறாங்க. ஏன்னா பணம் இல்லைன்னா பயன் இல்லைன்ட்டு சொல்லிடுறாங்க. அதனால பணத்திற்காக தான் நிறைய பாவம் செய்யறாங்க. ஆனா பாபா தான் வந்து நமக்கு எல்லையில்லாத ஏராளமான செல்வத்தை கொடுத்தாரு. சிவன் வந்து பாறையில இருக்கிற தேரை கூட படியளப்பாருன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அவர் வந்து ஞானத்தை கொடுத்து நம்ம எல்லாருக்கும், நம்ம தான் பாறையில கடந்தோம் இல்லையா? பாறையில இருந்த தேரை நம்ம தான், நமக்கு தான் படி அளக்குறாரு. இப்போ எங்கேயோ இந்த கலியுகத்துல ஏதோ ஒரு முள்ளு மாதிரி கடந்தோம். நம்மளை வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஞானம் கொடுத்து நம்மளை மாத்துறாரு. ஏராளமான செல்வம் நமக்கு தான் கொடுத்திருந்தாரு. சொர்க்கம் தங்கம் நிறைந்தது, நரகம் கற்கள் நிறைந்ததுன்றாரு. சொர்க்கம் ஃபுல்லா தங்கம். ஏன்னா இவர் தான் ஞான ரத்தினங்களால நிரப்பி அனுப்புறாருல, அதனால அங்க தங்கம் நிறையுது சொர்க்கத்துல. இங்க நரகம் ஃபுல்லா ராவணனுடைய புத்தினால எல்லாரும் கல்லு மாதிரி இருக்கிறாங்கல்ல, அதனால நரகம் வந்து கற்கள் நிறைந்ததுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேரத்தை ஒதுக்கி தனிமையில் தன்னிடம் தானே உரையாடி தன்னை ஊக்கத்தில் எடுத்து வர வேண்டும். தனக்கு சமமான ஆக்கும் சேவையுடன் கூடவே சாட்சியாகி பார்வையாளராகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்ப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும்ன்றாரு. இப்போ வந்து நம்ம மாறணும், நம்மளும் முரளி கேட்கணும், நம்ம மாறணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாறி மற்றவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களையும் மாற்றணும். அவங்களுக்கும் ஞானத்தை புரிய வச்சு அவங்களையும் மாற்றணும். தன்னையும் போல சமமாக்கும் சேவை செய்யறதோட பார்வையாளரா இருந்து எல்லாருடைய பாகத்தையும் பார்ட்டையும் பாருங்க, சாட்சியா இருந்து பாருங்கன்றாரு. ஏன்னா நீங்க ஊன்றி போய் நடிச்சீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க. சாட்சியா இருந்து பாக்குற அபியாசம் செய்யணும்ன்றாரு. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னா பற்று வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க கவலைப்படுவீங்க. அதனால எல்லாரையும் சாட்சியா இருந்து பாருங்க, அவங்கவுங்க பாட்டை மட்டும் அப்படியே பாருங்க. அந்த பயிற்சி பண்ணுங்க இப்பொழுதுன்றாரு. 2வது பாயிண்ட், தந்தையை நினைவு செய்து தன்னை தானே திருத்தி கொள்ள வேண்டும்ன்றாரு. நீங்க முரளி படிச்சாலாம் திருந்த மாட்டீங்க.
பாபாவை நினைச்சாதான் திருந்த முடியுன்றாரு. ஏன்னா யாரை நினைக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம மாறுவோம். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி நம்ம பாபாவை நினைச்சாதான் பாபா மாதிரி ஆக முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சா இங்க இருக்கிறவங்க மாதிரி தானே ஆக முடியும். அதனால சொல்றாரு, என்ன நினைச்சாதான் நீங்க திருந்த முடியுன்றாரு. அதனால திருந்தல இன்னும் குணம் மாறலன்னா நம்ம பாபா நினைக்கல, முரளி மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனா பாபா நினைக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம திருந்த மாட்டோம். நான் தூதர் ஆகி உள்ளேனான்ட்டு உங்களை நீங்களே கேளுங்க, எத்தனை பேருக்கு தனக்கு சமமாக ஆக்குகிறேன் என்று நமது மனதையே கேட்க வேண்டும் சொல்றாரு. வரதானம்: உயர்ந்த முயற்சியின் மூலம் இறுதி முடிவில் ஃபைனல் ரிசல்ட் முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ உயர்ந்த முயற்சி பண்ண சொல்றாரு, அது மூலமா ஃபைனல் ரிசல்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்தோம்னா பறந்துருவோம், நம்ம ஃபரிஸ்தா மாதிரி. பறக்கும் பறவை ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறுவதற்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள் சம்ஸ்காரங்கள் என்ற விதையை எரிச்சிருங்கன்றாரு. இப்போ நம்ம பழசே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி பாஸ் ஆக முடியும்? பழசுலே இருந்தோம்னா முன்னேறி போகவே முடியாது. எந்த இடத்துல நின்னோமோ அந்த இடத்துல தான் நிற்போம். பழைய விஷயங்களே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ 2025 இப்போ 2020 நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. நம்ம 2020 தான் இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் நம்ம 2025 வரலன்னு அர்த்தம். அப்ப நம்ம எப்படி 2036 நம்ம பாஸ் ஆகி போவோம்? பாபாக்கு நெருக்கத்துல போய் நம்ம போய் சொர்க்கத்துல நல்ல பதவி அடைய முடியும். அதனால கடந்து போன விஷயங்களை விடுங்கன்றார். மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் எல்லா பாஸ்டையும் ஒழிச்சிருங்கன்றாரு, எல்லாத்தையும் எரிச்சிருங்கன்றாரு. பாஸ்ட் விஷயத்த மறந்துருங்க, சம்ஸ்காரத்தையும் மறந்துருங்க. போன சம்ஸ்காரம், அது கலியுக சம்ஸ்காரம், கோவப்படுறது, திட்டுறது, கோவப்படுறது, சிறுன்னு இருக்கிறது, இந்த சம்ஸ்காரம்லாம் எரிச்சிருங்கன்றாரு. அது ஏதோ ஒரு பழைய பிறவி, இது என்னுடைய போன பிறவியோட இது அப்படின்ட்டு நினைவு பண்ணுங்க. நேத்து நடந்ததை கூட ஏதோ ஒரு போன பிறவில ஏதோ நடந்ததுன்ட்டு அப்படி நினைச்சு பாருங்க. அந்த விதையை எரிச்சிருங்கன்றாரு. இதெல்லாம் இப்படிலாம் இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். 2வது பாயிண்ட், அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்கன்றாரு. இப்ப பக்தி மார்க்கத்துல விரதம் இருக்கிறாங்கல்ல, காலையில இருந்து சாப்பிட மாட்டேன், நிலா பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் செஞ்சீங்கல்ல பக்தியில, கடவுளுக்காக தான் செஞ்சீங்க, இப்பயும் கடவுள் தான் கேட்கிறாரு, அவருக்காக செய்யுங்க. அமிர்த வேலையில இருந்து இரவு வரை பாபா என்ன ஸ்ரீமத்து கொடுத்துருக்காரு, அவர் அமிர்த வேலை எந்திருக்க சொன்னாரு, அவரை நினைக்க சொன்னாரு, முரளி படிக்க சொன்னாரு, டிராஃபிக் கண்ட்ரோல் செய்ய சொன்னாரு, அவர் சாப்பிடும்போது அவரை நினைவு பண்ணிக்கிட்டு, சமைக்கும் போதும் நினைவு பண்ணணும், போக் வைக்கணும், சாப்பிடும்போது நினைவு பண்ணணும், எல்லா காரியத்திலும் அவரை நினைவு செய்ய தான் சொல்றாரு. அதனால கஷ்டமா ஏதாவது சொல்றாரு, அங்க பிரதர்ஷனம் செய்யுங்க, தலையில மணிமுடி எடுத்துக்கிட்டு வாங்கன்னு நான் சொன்னாரு, எதுவும் சொல்லலை இல்லையா, ஈஸியான விஷயம்தான் அவரை நினைக்க சொன்னாரு. அந்த மரியாதைகளையும் ஈஸ்வரிய நியமங்களையும் சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்கன்றாரு. 3வது பாயிண்ட், மனதின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலம் நிரந்தர மகாதானியாகி புண்ணிய ஆத்மாவாகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. இப்போ மனதின் மூலமாகவும் சரி, வார்த்தைகள் மூலமாகவும் சரி, சம்பந்தம் தொடர்புல யார் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் பர்மனண்டா என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. கையால ஏதாவது முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா வார்த்தையால 4 வார்த்தை நல்ல வார்த்தையா பேசி அனுப்புங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. மனதின் மூலமா சுப பாவனை சுப ஆசை வைங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, புண்ணிய ஆத்மாவாகி தான புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படியே இருந்துக்கிட்டு உடலை விட்டா கூட நல்லதுதான், பாபாட்ட போய் சேர்ந்துடலாம். எப்போது அப்படிப்பட்ட ஸ்ரேஷ்ட ஹை ஜம்ப் செய்யக்கூடிய முயற்சி செய்யும் போதுதான் பறக்கும் பறவை ஆகி ஃபைனல் ரிசல்ட்டில் நம்பர் 1 ஆக முடியுன்றாரு. இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காரு. முதல் நம்பர் வரணும்னா 3 விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் மறந்துடணும், எல்லையற்ற வைராக்கியத்து மூலம் இந்த பாஸ்ட்டை எரிச்சிருங்க, சம்ஸ்காரங்கள்ல பாஸ்ட் கடந்து போன விஷயங்கள் எரிச்சிருங்க. 2வது, அமிர்த வேலையிலேருந்து இரவு வரை பாபாவுடைய ஸ்ரீமத் மரியாதைகள் நியமங்கள் படி சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுக்கணும். 3வது, மனதின் மூலம் வார்த்தைகள் மூலம் சம்மந்தம் தொடர் மூலம் எல்லாருக்கும் மகாதானி ஆகி புண்ணிய காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணாலே போதும், நீங்க லாஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் நம்பர் 1 ஆக முடியுன்றாரு. ஸ்லோகன் சொல்றாரு, உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவையாகுன்றாரு. இப்ப உள்ளுணர்வு மாறணும், உள்ளுணர்வு மாறினாதான் நம்ம இருக்கிற இடமே மாறும். இப்ப நம்ம பாபா நீ தேவதைன்றாரு, நம்ம அதை ஏத்துக்கிறோமா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளுணர்வுல கொண்டு வரணும். நான் தேவதை தான், நான் இருக்கும்போது சொர்க்கமா இருந்தது, அதாவது சொர்க்கம் இருக்கும்போது நான் இருந்தேன்,
அப்போ நான் தேவதையாக இருந்தேன். அப்போ என்னுடைய ஸ்திதி எப்படி இருந்திருக்கும்? அப்போ நான் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்திருப்பேன், நல்ல குணங்களோட, எவ்வளோ நல்ல ஸ்திதியோட இருந்திருப்பேன். அந்த உள்ளுணர்வு இப்போ வரணும் உங்களுக்கு. அந்த உள்ளுணர்வு வந்துருச்சுன்னா, எல்லாருக்கும் சுபபாவனை, சுப ஆசை, ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி வந்துருச்சுன்னா, உங்கள் வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிடும். அந்த பயப்படுறது, கவலைப்படுறது, இந்த கலியுக சம்ஸ்காரங்கள் எல்லாம் போயிட்டு அந்த சத்தியுக சம்ஸ்காரங்கள் எமர்ஜ் ஆகும்போது வாயுமண்டலம் சக்திசாலியா ஆயிடும். இதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவையாகுன்றாரு. அவ்யக்த சமிக்ஞை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்களை தேசத்தின் மற்றும் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப காந்தியடிகள், இந்த மாதிரி விசேஷமான ஆத்மாக்கள், நிறைய பேர் நம்ம கேள்வி, கண்ணகி, இவங்கெல்லாம் மகான் ஆத்மாக்கள். அவங்க வந்து தேசத்தின் மற்றும் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள் சொல்றாங்க. அவங்களாம் விசேஷமான ஆத்மாக்கள், ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தவங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா தேசத்தின் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள்னு சொல்லப்படுகிறது. தூய்மையின் பர்சனாலிட்டி, அதாவது ஒவ்வொரு செயலிலும் மகான் தன்மை மற்றும் விசேஷம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆன்மீக பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்கள் தனது எனர்ஜி, நேரம், எண்ணம் வீணாக இழக்க மாட்டாங்க, பயன்படுத்துவாங்கன்றாரு. தூய்மையின் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் மகான் தன்மை இருக்கும், விசேஷம் நிறைந்ததாக இருக்கும். அப்ப நம்மளாம் வந்து பாருங்க, இப்ப ஆன்மீக பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நேரம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எண்ணத்தையும் வீணாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த எனர்ஜியை பயன்படுத்துவாங்க, நேரத்தை பயன்படுத்துவாங்க, எண்ணத்தையும் சரியா பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்கள் தனது மனசு புத்தியை செலவிட மாட்டார்கள்ன்றார். அது ஆன்மீக பர்சனாலிட்டி உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துல போய் தனது மனசு புத்தியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.